ஹாய், வெல்கம் பேக் டு உங்கள் சதீஷ். இன்னைக்கு என்ன இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி படம் சென்சர் சர்டிஃபிகேட் தந்தும் ஆனால் படம் என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு டேட்டு சொல்லலை. சரி, அதுக்காக தான் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம தேட்டர்ஸ்லலாம் என்ன மாரி செலிப்ரேஷன் பண்ணியிருக்கான்னு நான் அந்த வீடியோ போட்டு வந்தேன். சரி, அதே தேட்டரில் இன்னைக்கு வந்து டேட் வந்து Jan 11. சரி, இன்னைக்கு Jan 11க்கு எப்படி இருக்குன்னு அந்த தேட்டரில் இன்னும் செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, அந்த பேனர் இருக்கா என்னன்னு சொல்லி பார்க்கலான்னு ஃபர்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த முகுந்தா தேட்டர் சத்யா நகரில் இருக்கு. பாருங்க, இதான் முகுந்தா தேட்டரு. போன தடவையோட இந்த தடவை இந்த முன்னாடி இந்த பேனருங்கெலாம் நிறைய வச்சுருக்காங்க. ஏன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2 கட் அவுட் 4-5 கட் அவுட் தான் இருந்துச்சு. இந்த தடவை பாருங்கள், விஜய் இதுவும் பெரிய கட் அவுட் இருக்குது. வாங்க அங்கே போய் பார்க்கலாம் எப்படி என்னென்ன கட் அவுட் வந்திருக்குன்னு. சரி பாருங்கள், இது விஜய் தான். போன தடவை கட் அவுட் இல்லை, இந்த தடவை இந்த பெரிய விஜய் இது கட் அவுட் இருக்குது. அடுத்தது இங்கே முன்னாடி இந்த பேனரும் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ அந்த பேனரும் வச்சுருக்காங்க. கொஞ்சம் நிறையா பேனருங்கெல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் செலிப்ரேஷன் இங்கேயும் அப்படியே தான் இருக்குது, எதுவும் இது பண்ணல. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பேனருங்க தான். முன்னாடி ஃபஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், இந்த பேனர் வந்து நம்ம தளபதி லாஸ்ட் ஒன் டைம்னு சொல்லியிருக்காரு படத்துக்காக. அவர் எந்தெந்த படத்தில் நடித்தாரோ அந்த பிக்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அப்புறம் அவர் அரசியலுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு, அந்த இதையும் சூப்பராக போட்டிருக்காங்க. அந்த கொடியோட அந்த ஃப்ளாகோட ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இந்த கட் அவுட்டு. முன்னாடி இது என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. போன தடவை நம்ம வரும்போது எதுவும் இல்லாமல் இருந்துச்சு, வெறும் அந்த கம்புங்க மாத்திரம் இருந்துச்சு. இப்போ தான் அந்த கட் அவுட் வச்சுருக்காங்க. பாருங்களேன், வேறு லெவலில் ஒரு கோட்டை மாரி இருக்குது, சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், நம்ம தளபதிக்காக நம்ம தளபதி லாஸ்ட்டாக இதான் என் கடைசி படம்னு சொல்லியிருக்காரு. அந்த கடைசி படத்துக்குன்னு சேர்த்து இந்த பேனர் வச்சுருக்காங்க. ஒரு அரசியலுக்கு வந்ததுக்கும் சேர்த்து வச்சுருக்காங்க. ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த டிசைன், இந்த ஐடியாவோட. படம் ரிலீஸ் ஆகலைனாலும் பரவாயில்ல, ஆனால் எங்கள் செலிப்ரேஷன் வந்து நாங்கள் விடமாட்டோம்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், இது பேக் சைடு அந்த முகுந்தா தேட்டரோட. போன தடவை பார்க்கும்போது இந்த பேனர்லாம் இருந்துச்சு, சேம் இதையும் பார்த்துருந்தேன். ஆனால் நீங்கள் என்ன வேணால் படுங்க, படத்தை விடாமல் போங்க, ஆனால் எங்கள் செலிப்ரேஷனை நாங்கள் பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க. நம்ம இளைய தளபதி ஃபேன் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. இது பெங்களூரா தமிழ்நாடானு தெரில. பாருங்கள், முன்னாடி நம்ம ஸ்டார்டிங்கில் அந்த ஆர்ட்ஸை பார்த்தோம், அது வேறு லெவலில் டிவிகே சிம்பிள் மாரி போட்டு பண்ணியிருந்தாங்க அந்த கலரோட. இது பாருங்கள், இங்கே 2 3 பெரிய 4-5 பெரிய கட் அவுட் வேறு லெவலில் இருக்குது. இப்போ கரண்ட்டாக முகுந்தா தேட்டர்லேயும் இப்படி தான் இருக்குது. Jan 11 15க்கு பொங்கல் அன்னைக்கு மெர்சல் படம் ரீரிலீஸ் பண்ணுறாங்க. சரி, நான் நெக்ஸ்ட்டு அருணா தேட்டரில் போயிட்டு நான் வீடியோ பண்ணுறேன் மெர்சல் ரீரிலீஸ் அன்னி படத்துக்கு. மறக்காமல் நம்ம சேனலில் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ஆல்ல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.